ராம் நாராயண ராம், உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதா? தியானம் செய்யும் சரியான முறை என்ன? அதற்கான முறையான அமைப்பு என்ன? இன்று கூட பலர் தியானம் பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் காரணம் என்ன? நாம் அனைவரும் பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தோம்? நம்முடைய தாயின் கருவறையில். அந்த காலத்தில் கூட நாம் அனைவரும் தியானத்தில் இருந்தோமே. அப்போது நம்முடைய தாய் என்ன சாப்பிட்டாளோ அதுவே நம் உணவாக இருந்தது. தாயின் மூச்சே குழந்தையின் மூச்சாக இருந்தது. அதாவது நாம் அனைவரும் தியான பயிற்சியுடன் பிறந்தவர்கள். ஆனால் இப்போது நாம் அதை மறந்துவிட்டோம். தியானம் பற்றி நம்மை யாரும் உணர்த்தவில்லை. இல்ல நம்முடைய வீட்டார், இல்ல ஆசிரியர்கள், இல்ல கிராமவாசிகள், இல்ல நகரவாசிகள், இல்ல பள்ளி, இல்ல கல்லூரி, இல்லாதென்றால் எந்த அரசியல் கட்சியும் கூட. இப்பொழுது பலர் தங்களை மதத்தின் பாதுகாவலர்கள் என அழைத்துக் கொண்டு வெறும் பணத்துக்காகவே அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். தங்கள் மீது திலகம் வைத்து ஒரு வேஷம் அணிந்து தாமே கடவுளாக காட்சியளிக்கிறார்கள். ஆனால் யாரும் சிந்திக்கவில்லை, மரணத்தின் பிறகு என்ன? அந்த நேரத்தில் யாருக்கும் கவலை இல்லை. அந்த சான்றிதழ் சுயரூப பத்திரம் பற்றி. மரணத்திற்கு 2 நிமிடங்கள் முன் நம் வாழ்க்கையின் முழு அறிக்கை நம் கையில் வருகிறது. அப்போதுதான் புரிகிறது நாம் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறோம். பிறகு நாம் பிரார்த்தனை செய்கிறோம், தயவு செய்து ஒருவேளை ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கள், என் தவறுகளை திருத்துவேன். அந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காது. உடல் பலவீனமடைகிறது, உடல் அனுமதிக்காது. இந்த உடலை உயிரோடு வைத்திருக்க நம்முள் உள்ள 50,000 கோடி ஆன்மாக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம் மனம் நம்மை கேட்கும், நம்மை நம்பும். தியானம் செய்ய நம்முடைய மனதிடம் நாம் கேட்கண்டும், மனமே எனக்காக தியானம் செய். அப்போது அது சொல்வது, ஆம் நான் தயார், தியானத்தை தொடங்குகிறேன். அந்த சமயம் நம் மனம் முழுமையாக கவனமாகி அனைவரையும், உள்நிலையில் உள்ள அனைத்து ஆன்மாக்களையும் கூட்டி தியானத்தை தொடங்கச் சொல்லும். அப்பொழுது நம்முள் உள்ள 50,000 கோடி ஆன்மாக்கள் அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்குகின்றன. அதேபோல் நம் எண்ணற்ற மனம், உயிர், ஆன்மா, சைத்தன்யம் என்று நாம் எதை வேண்டுமானாலும் அழைக்கலாம், அனைத்தும் கவனத்தில் தியானத்தில் இருக்கின்றன. அவை அனைத்தும் நம் உள் கொள்கைகளை பின்பற்றுகின்றன. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பதைக் கொண்டு நாமும் ஒழுங்காக நடக்கவில்லை. அதனால்தான் நம்முடைய விவேகம் எப்போதும் எச்சரிக்கையுடன் சொல்கிறது, இது தவறு, இதை தவிர்த்து நட. தியானம் செய்து நாம் 7 நாட்கள் கடந்துவிட்டால் அந்த 7 நாள்களில் நமக்கு புரிந்துவிடும். நாம் அதிகமாக தவறு செய்யாமல் இருந்தால், நம் ஆன்மா தூய்மையானது என்றால், தியானத்தின் பயன்கள் என்ன, முடிவுகள் என்ன என்பது தெரிய வரும். ஆனால் இன்றைய காலத்தில் பலர் தீய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மனதில் பல வருடங்களாக அகப்படாமல் இருக்கும் அழுக்கு சிக்கியுள்ளது. எனவே தியானத்தின் பலன்கள் உணர்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி நேரம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் நல்ல செயல்களை தங்கள் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். தங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். தியானம் பற்றி கூற வேண்டும். அரசு கூட தியானம் பற்றி மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். 1 மணி நேர தியானம் செய்துவிட்டால் உடலில் சக்தி உண்டாகிறது. ஒலி ஆற்றலும் சவுண்ட் எனர்ஜி கிடைக்கும். தியானம் செய்ய எந்த செலவையும் தேவைப்படாது. இது யாரும் செய்யக்கூடியது. வெறும் கவனம் மட்டுமே போதும். அதனால் நாம் அனைவரும் தியானம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியும். நம் மனம் நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எடுக்க நாம் தகுதியடைவோம். தியானம் மூலமாக நம் பொது வயிற்றை மேம்படுத்தும் தலைமை திறன்கள் வளர்கின்றன. பொறுப்பான குடிமகனாக நாம் உருவாகின்றோம். மேலும் சமூக சேவையின் உணர்வும் உருவாகிறது.